ஹலோ எவ்ரிவன். டெய்லி படிக்கிற பழக்கமே இல்லையா? கிரியேட் அ ஸ்டடி ஹேபிட் வித் மீ. நம்ம எஃபெக்டிவ் ஸ்டடி டிப் சீரீஸோட செகண்ட் கான்செப்ட் இது தான். ஸோ ஒரு ஸ்டடி ரொட்டீனை அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் இருக்கோ அதுதான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் மெத்தட் டைம் பிளாக்கிங். டைம் பிளாக்கிங்னா பிளானிங் த டே இன் அட்வான்ஸ். அதே மாதிரி அதுக்கான ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்லாட்டை நம்ம கொடுக்குறது இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். டைம் பிளாக்கிங் ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் ப்ரோகாஸ்டினேஷன். ஸோ நாளைக்கு படிக்கலாம் தள்ளி போடாமல் அன்னன்னைக்கு உள்ள ஒர்க்கை சேம் டேவே கம்ப்ளீட் பண்ணுற அந்த ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும். ஒரு ரொட்டீன், ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். அண்ட் இதனால் நம்மளோட கோலை ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு குட்டி ஹேபிட் ஃபிக்ஸ்டு ஸ்டடி ஹார்ஸ். இது ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இல்லை ½ அன் ஹவர் இல்லை 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் என்ன டைமாக வேணால் இருக்கட்டும். ஆனால் ஒரு டைமை ப்ளீஸ் ஃபிக்ஸ் இட். பசங்க படத்தில் ஒரு காமெடி சீன் வரும்ல, இந்த சட்டையை மடக்குனானா ஜீவா அடிக்க போகிறான்னு அர்த்தங்கிற மாதிரி நீங்கள் படிக்க போக போகிறீங்கன்னா ஒரு ஸ்டடி ரிச்சுவல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் 1, நான் ஸ்டடி டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டயத்துக்குள்ளே நான் படிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். அதை எப்படி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலர் கோடட் டைம் பிளாக்ஸ். அதாவது என்னென்ன கலர் என்னென்ன சப்ஜெக்ட்டுங்க நீங்கள் அசைன் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் தீம்டு ஸ்டடி செஷன். ஸோ மண்டே நான் மேத் படிப்பேன், டியூஸ்டே சயின்ஸ் படிப்பேன், வெனஸ்டே சோஷியல், அடுத்த 3 டேஸ் இது 3மே ரிவைஸ் பண்ணுவேன். மேக்ஸ் ரிவிஷன், சோஷியல் ரிவிஷன், சயின்ஸ் ரிவிஷன் பண்ணுவேன். அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டடி டேஸாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லைனா கோல் ஓரியன்ட் பிளாக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னு டைமை செட் பண்ணாமல் கோலை செட் பண்ணிக்கிறோம். அதாவது 5 சம் சால்வ் பண்ண போகிறேன், இல்லைனா 3 மார்க் மட்டும் படிச்சுட்டு எழுந்திரிச்சிடுவேன், இல்லைனா 4 டெரிவேஷன்ஸை நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், இல்லைனா ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா என்னோடய ஸ்டடி டைம் முடிஞ்சிச்சுன்னு கோல் ஓரியன்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டெக்னிக்கில் நம்பர் 1 நம்பர் 2 கான்ஸ்டன்ட், அதில் சேஞ்ச் கிடையாது. இந்த 3 4 5ல் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, செட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மெத்தடாலஜியை நீங்கள் உங்கள் ஸ்டடி ரொட்டீனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களால் ஸ்டடி ஹேபிட்டை கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஸ்டடி டிப் கூட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பபாய்.